இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 64ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவனே, என் விண்ணப்பத்திற்குள் என் சத்தத்தை கேட்டருளும். சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். அதிபயங்கரமான சூழ்நிலைகளில் சத்துருக்களால் சூழப்பட்டு இருக்கும் பொழுது, பெரிய பெரிய சத்துருக்கள், பெரிய பெரிய இராணுவ வீரர்கள் தாவீதை சூழ்ந்திருக்கும் பொழுது, குகைகளில் ஒளிந்திருக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி அவன் பாடின பாடல்களில் ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்கிறோம். அவன் சொல்லுகிறான், தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். ஒருவேளை இந்த நாட்களில் உங்களுடைய பிராணன் உங்களுடைய ஜீவனுக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு, அல்லது உங்கள் தொழிலுக்கு, உங்கள் ஊழியத்துக்கு விரோதமான காரியங்கள் ஒருவேளை நடந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு பற்றி அவதூறுகளை பேசி கொண்டிருக்கலாம். ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம். குடும்பத்தில் உங்கள் சொந்த சகோதரர்களோ அல்லது சகோதரிகளோ உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம். அல்லது சொந்த பெற்றோர்களோ உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலங்கி தவிக்கிற வேலைகளில் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம், தேவனே, என் விண்ணப்பத்தை சத்தத்தை கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவரை நோக்கி நம்முடைய காரியங்களை நம்ம சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாக பதில் தருகிற தேவன். அவர் நமக்கு வருகிற பயங்களை நீக்குகிற தேவன். நமக்கு உண்டாகிற பயத்தை நிச்சயமாக அவர் நீக்கி போடுவார். ஆலயத்துக்கு செல்லுவோம். அந்த ஆலயத்தில் நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய பயங்கள், நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய நெருக்கடி இக்கட்டுகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் நம்ம வைத்து விடும் பொழுது, அவருடைய சன்னிதானத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை நம்ம செலுத்தும் பொழுது, அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, நமக்கு வருகிற பயங்களை முதலாவது நீக்குகிற தேவன். பயப்படாதே பயப்படாதே என்று அநேக பக்தர்களை, அநேக அவருடைய பிள்ளைகளை அவர் தைரியப்படுத்துகிற வார்த்தையான இந்த பயப்படாதே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். வேதத்தில் 365 நாட்களும் ஏற்றதுபடி 365 தடவை பயப்படாதே என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே 365 நாட்களும் நம்ம பயங்கள் நம்மை சூழும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை, பயப்படாத, உன் பிராணனை நான் பாதுகாப்பேன், நீ உன்னை அழிக்கப்பட முடியாது, உன்னை யாரும் அழிக்க முடியாது என்கிற அந்த வார்த்தையை தாவீதை அப்படி சொல்லி ஆறுதல் படுத்தி பாதுகாத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அப்படியே பாதுகாப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் பயப்படுகிற சூழ்நிலை, எங்கள் பிராணனை ஆண்டவரை அழித்து விடுமோ, கொள்ளை நோய்கள் வருகிறதே, வியாதிகள் வருகிறதே, விக்கினங்கள் வருகிறதே, போராட்டங்கள் வருகிறதே, எங்கள் விரோதமாக சத்துருக்களுடைய காரியங்கள் நாங்கள் பார்க்கிறோமே என்று நாங்கள் பயப்படும் பொழுது, எங்கள் பிராணனை, எங்கள் ஜீவனை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் உண்டு என்று உண்மையே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை, எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவர், எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர், எங்களோடு கூட நீங்கள் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதை பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்தின ஆண்டவர் எங்களையும் அப்படியே பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.